வெல்கம் பேக் டு பிங்ஸ் கிச்சன் தமிழ். இன்றைக்கி நம்ம ஒரு கேஸ் ஸ்டவ் லைட்டரை எப்படி க்ளீன் பண்ணி ரிஸ்டோர் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். லைட்டர்ஸ் எப்போவுமே ஈஸியாக அழுக்காயிரும். ஏன்னா எண்ணெய் பக்கத்தில் அப்புறமா ஃபுட் ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாமே அது மேலே பட்டுகிட்டே இருக்கும். ஸோ ரொம்ப சீக்கிரமாக அழுக்காயிரும். இதை நீங்கள் மற்ற பொருள் மாதிரி கழுவியும் க்ளீன் பண்ண முடியாது. ஸோ இன்றைக்கி நான் ஒரு சூப்பரான ஒரு ஹேக் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், ஈஸியாக எப்படி இந்த லைட்டரை க்ளீன் பண்ணுறதுன்ட்டு. இதை க்ளீன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரே ஒரு ப்ராடக்ட் தான் தேவை. ஒரு நிமிஷத்தில் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். என்கிட்ட இப்போ ஒரு அழுக்கான ஒரு கேஸ் ஸ்டவ் லைட்டர் இருக்குது. இதை நான் கடைசியாக யூஸ் பண்ணது பல வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை க்ளீன் பண்ணுறதுக்கு நான் ஒரு பாத்திரம் கழுவுற ஸ்க்ரப்பு அப்புறமா ஒரு டூத் பேஸ்ட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக டூத் பேஸ்ட்டை அந்த ஸ்க்ரப்பில் தடவிட்டு அந்த ஸ்க்ரப்பை வச்சு நம்மளோட கேஸ் ஸ்டவ் லைட்டரை நல்லா ஸ்க்ரப் பண்ணிடுங்க. எல்லா போர்ஷன்ஸும் கவர் ஆகிற மாதிரி நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டுருங்க. இந்த டூத் பேஸ்ட் தன்னை போல் நுரைக்க ஆரம்பிக்கும். அதனால் தண்ணி எதுவுமே நீங்கள் சேர்க்க தேவை கிடையாது. ஒரு நிமிஷம் போல் நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்கள். எல்லா போர்ஷன்லேயும் அந்த டூத் பேஸ்ட் பட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. இப்போ 1 மினிட் ஆயாச்சு. எல்லா போர்ஷன்ஸும் நல்லா ஸ்க்ரப் பண்ணி ரெடியாக இருக்குது. ஸோ இது இப்போ ஒரு க்ளீனான ஒரு காட்டன் கிளாத் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துடலாம். இப்போ நம்மளோட டர்ட்டியான கேஸ் ஸ்டவ் லைட்டர் நல்லா க்ளீன் ஆயாச்சு. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு இப்போ பார்த்துடலாம். பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. நீங்கள் ஸ்பார்க்கு கூட பார்க்கலாம். இந்த கேஸ் ஸ்டவ் லைட்டரை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸி அண்ட் குயிக்கான மெத்தட். ஸோ கண்டிப்பாக இந்த கேஸ் ஸ்டவ் லைட்டர் க்ளீனிங் ஹேக்கை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபீஸ் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலில் பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை பார்க்குற வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.